வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினராக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாகவும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுங்கிறதாங்க நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணினதுலேருந்து பேக் பீஸை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸில் நான் கரெக்டாக அந்த மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் அர்க்காத் பண்ணலன்னா அர்க்காத் இப்போ பண்ணிக்கங்க. பண்ணினதுக்கப்புறமா கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு இதே மாதிரி மடித்து உங்கள் நெகத்தால் ஒரு ஃபோல்டு கொடுத்துக்குங்க. நல்லா தேய்ச்சிக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து அளவுகள் மாறாமல் அப்படியே கரெக்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மடித்ததுக்கப்புறமா நம்ம மீதி ஒரு 1/4 இன்ச்சு அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் அந்த ஓரமாக தையல் போட்டுக்கிட்டே வரணும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் பொறுமையாக வீடியோவை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள். அழகாக நீட்டாக கரெக்டான அளவுகளோடு உங்களுக்கு எந்த ஒரு அளவுகளும் மாறாமல் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம். பயப்படாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரியே அந்த அளவுகளை அந்த பிசுரை மட்டும் உள்ளே மடித்து நான் அதே மாதிரி கரெக்டான அளவு அந்த கீழே நம்ம மடிப்பு கொடுத்துருப்போம் பாருங்கள், அதை கரெக்டாக வச்சு அந்த பிசுறு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நீங்கள் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. சாதா ப்ளவுஸை இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம், மடித்து அடிச்சுக்கலாம். அதே லைனிங் ப்ளவுஸும் நீங்கள் அடித்து திருப்பும் போதும் திருப்பிக்கலாம், இல்லை மடித்து அடிக்கிறதுனால அடிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருந்தால் சாதா ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக தைரியமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஈஸியாகவும் இருக்கும். நல்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் ஃபஸ்ட்டு மடித்து அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாட் தான் நம்ம பிடிப்போம். டாட் பிடிக்கிறதுக்கு இதே மாதிரியே நீங்கள் 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அளவு ப்ளவுஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணிங்களா, 1.5 இன்ச் மார்க் பண்ணிங்களா, அந்த அளவை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து பாதியாக, இப்போ நான் எப்படி டேப்பை வச்சு பாதியாக ஃபோல்ட் பண்ணுறனோ இந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிக்கணும். ஏன்னா நம்ம சில ப்ளவுஸை வந்து க்ளோஸ் நெப் வைப்போம், அதனால் ஷோல்டரை சென்டராக வச்சு நம்ம டாட் பிடிக்கக்கூடாதுங்க. இதே மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சா எல்லா ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பிடிக்கலாம். உங்களுக்கு அளவுகள் மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இல்லை 4 வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டை நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம் பாருங்கள், இந்த பக்கம் சென்டர்லேருந்து அந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழேயும் அதே மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே ஹைட்டுக்கு ஒரு நீடில் வச்சு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. அப்போ இன்னொரு பக்கம் நமக்கு மார்க்கிங் விழுந்துடும், ஈஸியாக இருக்குங்க. இப்போ கரெக்டாக அந்த ஹைட்டில் இப்படி 2ஆக கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பேக் ஸ்டிச் நல்லா போட்டு அப்படியே ஷார்ப்பாக கொண்டு போயும் அங்கேயும் பேக் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் நூலை எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு போகாது. இல்லை பேக் ஸ்டிச் போடாமல் நம்ம அப்படியே தைச்சிட்டோம்னா நாளடைவில் அது அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க. அதனால கீழேயும் சரி மேலேயும் நீங்கள் பொறுமையாகவே பேக் ஸ்டிச் போட்டு அப்படியே ஷார்ப்பாக கொண்டு போய் முடிக்கணும். அந்த இடத்துலையும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் பார்ட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டாட் பிடிப்போம், மெயின் டாட். அதுவும் நம்ம பிகினராக ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு சாதா ப்ளவுஸுங்கும்போது ஒரு சைடாகவே நீங்கள் டாட் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால கரெக்டாக இதே மாதிரியே லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் வச்சுட்டு மார்க்கிங் எந்த இடத்துல இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணி மார்க்கிங் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி அந்த அர்க்காத் பண்ணதையும் இதே மாதிரி நேராக வச்சுக்கணும். அது இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நான் கட் பண்ணும்போது சைடில் பார்த்திங்கன்னா நேராக கட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இது கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், அந்த பட்டி பீஸை நான் வைக்கும்போது பட்டியை வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ க்ராஸாக எனக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், ஆனால் எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ இருக்குது. இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கங்க. என்னோடய கட்டிங்கை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி அந்த கட்டிங்கில் இதே மாதிரியே தான் நான் கட் பண்ணியிருப்பேன். அதனால அந்த 1/4 இன்ச்சு இல்லைன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் சைடில் வரும். அதனால் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க.
இதை 2 பார்ட்லேயும் அதே மாதிரியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இடுப்பளவை மார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கம் தையலுக்கான அளவை நான் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருந்தேன். அப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து அளவுகள் மாறி அப் அண்ட் டவுன் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்டிச் பண்ணும்போது இதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணும். என்னோட கட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு தப்பும் வராது, அப் அண்ட் டவுன் வராது, ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டும் அதே மாதிரி தான் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது ஷார்ப்பாக கொண்டு வந்து ஒரு லைட்டாக பேக் ஸ்டிச் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டிக்கிட்ட வர டாட்டும் நம்ம மார்க்கிங் எந்த இடத்துல கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுருந்தோம் நம்ம. அதனால் அந்த 1/2 இன்ச்சை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்க நீங்கள் டேப்பை வச்சு அந்த 1/2 இன்ச்சு இருக்கா, 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/4 இன்ச் அந்த பக்கம் 1/4 இன்ச் மொத்தமாக 1/2 இன்ச்சு வச்சு அப்படியே நீங்கள் எப்பொழுதும் ஷார்ப்பாக கொண்டு போய் முடிக்கணும். பேக் ஸ்டிச் போட்டுக்குங்க இதுக்கும், இல்லைனா அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் டாட் தாங்க. இப்போ பாருங்கள் 2 டாட் நம்ம பிடிச்சாச்சு. இப்போவே உங்களுக்கு தெரியும் கப் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் டாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம். இதே மாதிரியே ஷார்ப்பாக நம்ம ஆர்ம் ஹோல் டாட்டையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கரெக்டாக அந்த அர்க்காத் பண்ணுறதில் நீங்கள் 1/2 இன்ச்சு நீங்கள் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச் 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு பேக் ஸ்டிச் போட்டு அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கணும். இதெல்லாம் புதுசாக பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுங்க. அப்பப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட்டு பிடிச்சிருந்தோம்னா ரைட்டு பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு பிடிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரைட் சைடு பிடிச்சிருந்தா அடுத்தது லெஃப்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி மெயின் டாட்டை ஃபஸ்ட்டு சென்டராக பார்த்து மார்க் பண்ணி கரெக்டாக அந்த அர்க்காத்தை 2ஐயும் ஒன்றா வச்சு இதே மாதிரி நீங்கள் ஷார்ப்பாக கொண்டு போய் முடிச்சுக்குங்க. இதே மாதிரி 3 டாட்டையும் சைடு டாட்டும் ஆர்ம் ஹோல் டாட்டையும் கரெக்டான அளவுகளோடு நீங்கள் பிடிங்க. நம்ம எந்த அளவுக்கு அளவு விட்டுருந்தோமோ கரெக்டாக நீங்கள் அதை மட்டும்தான் பிடிக்கணும். எக்ஸ்ட்ராவும் பிடிக்கக்கூடாது, கம்மியாகவும் பிடிக்கக்கூடாது. அப்படி ஒன்றில் அதிகமாகவும் ஒன்றில் கம்மியாகவும் பிடிச்சிட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா அளவுகள் மாதிரி அப் அண்ட் டவுன் ஒரு பீஸ் பெருசாகவும் ஒரு பீஸ் சின்னதாகவும் இருக்கும். அதனால அளவுகளை நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணமோ அந்த அளவுகளை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிடணும். இதே மாதிரி நான் 2 பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள் அங்கங்கே அந்த நூல்களை அப்போவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு 2மே நம்ம டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அளவுகளை கரெக்டாக பிடிக்கும்போது அளவுகள் மாறாது. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி தாங்க. பட்டிக்கு நான் ஃபஸ்ட்டு லைனிங் பீஸ் எக்ஸ்ட்ராவாக நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மெயின் பீஸு அதோட ஒரு சாதா லைனிங் பீஸும் வச்சு கரெக்டாக இதுவும் லெஃப்ட் எது ரைட் எதுன்னு இதே மாதிரி ரைட் எதுன்ட்டு இதே மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஒவ்வொரு பீஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா ஒரு சைடாக போயிடும் பட்டி பீஸு. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ராங் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸோட பட்டி பீஸை நீங்கள் கீழே தான் வைக்கணும். கீழே வச்சு மேலே லைனிங் பீஸை வச்சு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா நான் ஸ்டிச் பண்ணுறதை பாருங்கள், கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. இப்போ அந்த டாட்டில் இருக்க பிசுரை உள்ளே கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக மடித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் அந்த கப் ஷேப்போட இது மாறாதுங்க. இல்லைனா அந்த டாட்டை நம்ம சேர்த்து பிடிச்சிட்டா அந்த ப்ளவுஸ் அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது. இதே மாதிரியே நீங்கள் அடித்து கொஞ்சம் அதை மேலே தள்ளி அடிச்சிருங்க. அது இல்லாமல் பட்டியை நீங்கள் எப்பொழுதும் 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணினதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் பட்டியை ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள் பட்டியில் நான் அந்த கட்டிங்கில் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு வந்து அதில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம பட்டியில் எப்பொழுதும் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறதுங்க. இப்போ அது மேலே ஒரு படிமான தையலை நம்ம போட்டுக்கலாம். மேலே ஃப்ரண்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணும்போது
நான் எப்படி பட்டி பீஸை வச்சனோ அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிப்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே மடித்து அடிக்கிறதுக்காக எவ்வளோ விட்டுருந்தோமோ அதை இதே மாதிரி அந்த மார்க்கிங்கில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மடித்து அடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைனிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நான் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மடித்ததை எப்படி நம்ம பேக் பார்ட்டுக்கு வச்சு நெகத்தால் கீறி விட்டோமோ அதே மாதிரியே இதையும் நீங்கள் கீறி விட்டுக்கிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு உள்ளே அந்த பிசுறு போகிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிச்சிருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ஓரமாக இதே மாதிரியே தையல் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ இன்னொரு சைடையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் பீஸோட நல்ல பக்கத்து மேலே பட்டி பீஸை வச்சுருக்கேன், லைனிங் பீஸை கீழே வச்சுருக்கேன். இப்படி தான் ஆப்போசிட் நம்ம தைக்கும்போது இப்படி தான் மாற்றி வச்சு தைக்கணும். போன வாட்டி நான் வந்து உங்களுக்கு அப்படியே சொன்னதுனால புரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள் நான் அந்த டாட்டோட பிசுரை உள் பக்கமாக உள்ளே தள்ளி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் இதே மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் பட்டி பீஸை மெயின் பீஸை மேலேயும் லைனிங் பீஸை கீழேயும் வச்சு இப்படி முக்கோண ஷேப்பில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் பட்டி பீஸை. அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் வளைஞ்சு நெளிஞ்சு வராமல் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். மேல் பார்ட்டோட பட்டி பார்ட்டு ஜாயின் பண்ணோன்னே ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் அதே மாதிரியே அந்த டாட்டை உள் பக்கமாக மடக்கி விட்டுட்டு 1/2 இன்ச்சை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிருங்க. உங்களுக்கு புதுசாக இல்லை தெரியல அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் லைன் போட்டே ஸ்டிச் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அப் அண்ட் டவுன் வராது. இப்போ அது மேலே ரெண்டாவதாக 2 தையல் போட்டுக்குங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ படிமான தையல் அது மேலே நல்லா நீவி விட்டு பட்டியை, அப்போ தான் அதோட சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. இப்படிலாம் நம்ம பண்ணும்போது பார்க்கவே நமக்கு புதுசாக பழகிறவங்க தைச்ச மாதிரியே இருக்காது. ரொம்ப நாள் தைச்சவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வருங்க. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பட்டி நம்ம மடிச்சடிச்சா அதை வச்சு நம்ம கரெக்டான அளவை மார்க் பண்ணி நீங்கள் இதே மாதிரி அர்க்காத் பண்ணி ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அதே மாதிரி நெகத்தால் நீங்கள் கீறி விட்டு அந்த பிசுரை கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி அடித்தாச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. கீழேருந்து நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. மேலே கழுத்து பகுதிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் நமக்கு இதாக இருந்தால் நம்ம அப்புறமா தட்டி விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு எந்த அளவு விட்டுருந்தோம், 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். அதை கரெக்டாக நீங்கள் 1/2 இன்ச்சு இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஊக்குப்பட்டி தான் ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அடிச்சுங்க. உங்கள் ப்ளவுஸில் ரைட் சைடு இருக்கா லெஃப்ட் சைடு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த சைடு நீங்கள் வச்சுக்கோங்க. ஊக்குப்பட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சை கரெக்டாக நான் மார்க் பண்ணியே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுகளும் மாறாமல் கரெக்டாக இருக்குங்க. இப்போ திருப்பி அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது நீங்கள் பாருங்கள் அப்படியே நல்லா வளைவு நெளிவு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே நீங்கள் திருப்பி அந்த உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி பாருங்கள், அந்த தையல் எந்த இடத்துல போட்டோமோ அதோடு அப்படியே ஃபோல்டு பண்ணி ஓரமாக தையல் போட்டுங்க. பேக் ஸ்டிச் போட்டு அப்படியே ஓரமாக கொண்டுட்டு போங்க. அதே மாதிரி ஓரமாக அந்த நம்ம டாட் பிடிச்சதை மேலே தள்ளி விட்டுட்டு நீங்கள் இதே மாதிரியே கொண்டுட்டு போயிடுங்க. அவ்வளோதாங்க. ஊக்குப்பட்டி ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் வளைவு நெளிவு இல்லாமல் எவ்வளோ கரெக்டாக நீட்டாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி தான். ஐப்பட்டிக்கு நம்ம ராங் சைடு வச்சுக்கணும். வச்சு சிங்கிளாகவே அதில் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி அடித்து இதில் சிங்கிளாக இப்படி வச்சு ஃபோல்டு பண்ணி அந்த 1/2 இன்ச்சை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அந்த டாட்டை அதே மாதிரி மேலே தள்ளி விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் பிடிச்சிருங்க. அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி ஒரு படிமான தையல்
அங்கங்கே இருக்கிற நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் பார்க்கவே நமக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் நமக்கே இவ்வளோ அழகாக நம்ம தைச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டாக நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், படிமான தையல் போட்டு இப்படி திருப்பி அந்த பிசுரை உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல தையல் போட்டிங்களோ அந்த இடத்துல அதை மடித்து வைக்கணும். பாருங்கள், நான் வைக்கிறத பாருங்கள். நல்லா நெகத்தில் கூட நீங்கள் அந்த மடிப்பை நீவி விட்டுட்டு தேய்ச்சி விட்டு அந்த நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், தையல் விழுந்திருக்கும், அந்த இடத்துல நீங்கள் அந்த மடித்து வைக்கணும். கரெக்டாக அது மேலேயே வச்சு நீங்கள் ஓரமாக தையல் போட்டுவாங்க. பொறுமையாக பண்ணுங்கள். நிதானமாக நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன். என்னடா இவங்க சும்மா பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீட்டாக இருக்கும். உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்ம இந்த அளவுக்கு தைச்சிட்டோமா, கண்டிப்பாக நம்மளாலே முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக வருங்க. இப்போ பாருங்கள், நான் கீழேருந்து கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறேன். எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் லைட்டாக கழுத்து மட்டும் கொஞ்சம் ஷேப் மாறின மாதிரி அளவுகள் இருக்குது. இப்போ அது ரெண்டையும் சமமாக நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பீஸ்லையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக டெய்லி புதுசாக பழகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டுன்னு 2 நாளைக்கு நீங்கள் பொறுமையாக தைச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அளவுகள் மாறாது, அப் அண்ட் டவுன் வராது, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட கட்டிங்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதை மாதிரியே கட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அளவுகள் எந்த அளவு விட்டுருந்தோமோ அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிடணும். இதுக்கும் 2 தையல் போட்டு எடுத்துக்கங்க. இதே மாதிரியே 2 ஷோல்டரையும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம எந்த அளவுக்கு அளவுகளை விட்டுருக்குறோமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிட்டாவே உங்களுக்கு கரெக்டான அளவுகள் வந்துடும். இப்போ அடுத்த ஷோல்டரையும் அதே மாதிரி 1/2 இன்ச்சை நான் பிடிச்சு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தாங்க நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சுன்ட்டு. இப்போ ஸ்லீவை கரெக்டாக ஃப்ரண்ட் எதுன்னு நம்ம செக் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டையும் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பார்ட்டு நம்ம கட் பண்ணதை இப்படி எடுத்து கரெக்டாக ஃப்ரண்ட் எதுன்னு பார்த்து இப்போ பாருங்கள், இது 2 ஜாயிண்ட்டாக இருந்தது நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எஃப்னு போட்டு நான் ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ரண்ட்டும் இந்த ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இப்படி இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டுக்கிட்டு கூட நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் லைட்டாக எனக்கு சைடில் ஜாயின் போடுற மாதிரி இருந்தது. அதை கரெக்டாக எது ராங் சைடுன்னு பார்த்து நீங்கள் இதே மாதிரியே வச்சு படிமான தையல் போட்டு எடுத்துங்க. கொஞ்சம் தான் ஜாயின் போடுற மாதிரி இருந்ததுங்க 2 சைடும். இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக பீஸ் வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவுகள்னு இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. இப்போ ஃபோல்டு பண்ணிக்கலாம். நமக்கு 1.5 இன்ச்சு தான் நான் தையலுக்கு விட்டுருந்தேன். கரெக்டாக அந்த அர்க்காத்தை நேராக வச்சு இப்போ அந்த 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக லைன் போடுறேன் பாருங்கள். இவ்வளோண்டு தான் எனக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இதுக்காகத்தான் நம்ம ஜாயின் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா பிசுறையில் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிக்கங்க. 2 தையல் படிமான தையல் ஒன்று போட்டிங்கன்னா நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், இவ்வளோண்டுக்காக தான் நம்ம 2க்கும் நம்ம ஜாயின் போட்டுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் ஜாயின் போட்டுக்கலாங்க. இதே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 மீட்டர் தாராளமாக துணி எடுத்து ஜாயிண்ட் இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பேக் பார்ட்டில் மடித்து அடித்தோமோ அதே மாதிரியே ஸ்லீவுக்கும் நீங்கள் நம்ம எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி நெகத்தால் நல்லா நீவி விட்டுங்க. நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பெரிய தையல் வச்சு அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி இதை பாருங்கள் நான் எப்படி ஃபோல்டு பண்ணி அடிக்கிறேன்ட்டு பெரிய தையல் வச்சு ஓட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு நம்ம அதை பிரித்து விட்டுக்கலாம்.
கரெக்டாக ப்ளவுஸில் என்ன தப்பு வரும்னா லெஃப்ட்டு ரைட்டு எதுன்னு பார்த்து ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஒரு ப்ளவுஸில் ஒரு சைடு வந்துருச்சுன்னா இன்னொரு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இன்னொரு ஸ்லீவில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே மடித்து அடித்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள் 2 ஸ்லீவுக்கும் நான் ஜாயின் பண்ணி மடித்து அடிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக எந்த பக்கம் ஃப்ரண்ட்டுன்னு நம்ம இப்படி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் தான் இந்த சைடு கரெக்டாக நீங்கள் ஷோல்டர் சென்டர்லேயும் ப்ளவுஸோட சென்டர் அர்க்காத் பண்ணியிருப்போம் பாருங்கள், அதையும் கரெக்டாக இப்படி வச்சு பிசுரை பேக் சைடில் திருப்பி தள்ளி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து அப்படியே சென்டர்லேருந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு அது நம்ம அந்த சைடில் இருந்து பேக் ஃபுல்லாக அடிச்சிருங்க. இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராது, அந்த சென்டர் வந்து மாறாமல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் இது மாதிரி போட்டுட்டு இப்போ பாருங்கண்ணா சென்டர்லேருந்து அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸ்லீவையும் இழுக்கக்கூடாது, பாடி பார்ட்டையும் இழுக்காமல் நீங்கள் பொறுமையாக 2யும் சமமாக வச்சு இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் ஒரு சைடு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு நான் போடுறேன். பேக்கு ஃப்ரண்ட்டும் இதே மாதிரியே நீங்கள் ஒரு தையல் மட்டும் இது மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஒரு லாஸ்ட்லேருந்து இன்னொரு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா நான் ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பேக்கில் அந்த தையல் மேலேயே கரெக்டாக நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா நூல் அங்கங்கே இருந்தால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஒரு ஸ்லீவை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரியே தான் இன்னொரு ஸ்லீவையும் கரெக்டாக சென்டரில் வச்சு அதே மாதிரி பிசுரும் நீங்கள் பேக் சைடே திருப்பி விடணும். 2 சைடும் 2யும் சமமாக வச்சு இழுக்காமல் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் 2 சைடும் கரெக்டாக எனக்கு வருது. கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு விட்டுருந்தீங்க, 1/2 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சை பிடிச்சிடணும். 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போயிடும். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் பிடிச்சிக்கலாம். ஒரு சைடே இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால தான் நம்ம ஷோல்டர் சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி மாறாமல் சென்டர் மாறாது. அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அதே மாதிரியே பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் மேல் தையல் 2வது தையல் கண்டிப்பாக போட்டுக்குங்க. ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான், முக்கால்வாசி நம்ம ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தாங்க. கிராஸ் பீஸும் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸை இதே மாதிரியே நீங்கள் வச்சு கிராஸாக ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லா பீஸையும் நான் எப்படி ஃபோல்டு பண்ணி அடிக்கிறேன்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு பீஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பீஸை இப்படி மடித்து வச்சு நீங்கள் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லா பீஸையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிசுரெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. கொஞ்சம் நல்லா லென்த்தியாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த 2 ஜாயிண்ட்டையும் இப்படி நெகத்தால் கீறி விட்டுக்குங்க. 2ஆக பிரித்து அந்த நெகத்தால் கீறி விட்டுக்கிட்டு அந்த நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி நீவும்போது உங்களுக்கு மடித்து அடித்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ பிசுரை உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கழுத்து பகுதியில் நீங்கள் வைக்கணும். வச்சு நீங்கள் 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி பிடிச்சிருங்க. 1/4 இன்ச்சு தான் நான் விட்டேன் அப்படின்னா 1/4 இன்ச்சை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிடணும். இதுலேயும் கிராஸ் பீஸையும் இழுக்காமல் பாடி பீஸையும் இழுக்காமல் பொறுமையாக 2யும் சமமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் தையல் வந்து கரெக்டாக விழாமல் தள்ளி போய் விலக வாய்ப்பு இருக்குங்க. 2மே இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டரையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருந்துச்சு அதை கரெக்டாக மார்க் பண்ணி கிராஸ் பீஸ் அந்த இடத்துல வச்சு நீங்கள் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஷோல்டர் கூட சின்ன மிஸ்டேக் கூட வராமல் நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணலாங்க. இதே மாதிரியே கழுத்து பகுதியிலும் நீங்கள் இழுக்காமல் பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அதே ஷோல்டரை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கிராஸ் பீஸில் வச்சு மார்க் பண்ணி நான்
அது மேலேயே தையல் போட்டுட்டு வரேன். இப்போ 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்க, 1/2 இன்ச்சை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா பிசுறு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்ததுக்கப்புறம் தேவையில்லாததை கட் பண்ணிவிட்டு அந்த பிசுரை உள் பக்கமாக எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மடித்தோமோ அதே மாதிரி மடித்து பேக் ஸ்டிச் நல்லா போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு துணி அதிகமாக இருந்தால் அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பிசுரை எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் அந்த பிசுரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் விட்டுருந்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பொறுமையாக மெயின் பீஸில் படாமல் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இது மாதிரி அர்க்காத் பண்ணி இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபோல்டிங் பண்ணி அந்த பிசுரை வந்து நம்மளோட கிராஸ் பீஸ் பக்கமாக தள்ளி விட்டு இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் அடிக்கணும். பேக் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த இடத்துல ஐப்பட்டி ஊக்குப்பட்டிலாம் இருக்கிறதுனால பொறுமையாக நல்லா பேக் ஸ்டிச் போட்டு எடுத்து ஃபோல்டு பண்ணி பார்த்திங்கன்னா தையல் வந்து அந்த பைப்பிங் மேலே விழுகாமல் பாடி பீஸ்லேயும் இல்லாமல் நடுவில் சென்டராக கொஞ்ச நாள் புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு 2-3 ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இது வரலைன்னா ஒரு சாதாரண துணியில் நீங்கள் 2-3 வாட்டி இதே மாதிரி பைப்பிங்கை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் எம்மிங்கே பண்ணுறதில்ல. இப்போ எல்லாருமே இது மாதிரியும் இல்லைனா அப்படியே 2 தையல் போட்டு அடித்து எடுத்துக்கிறாங்க கிராஸ் பீஸ் வச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே பொறுமையாக நிதானமாக நம்ம அது மேலே பைப்பிங்கில் விழாமல் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ண தாங்க எல்லாத்துக்குமே வரும். யாருமே தப்பில்லாமல் ஸ்டிச் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன தவறுகள் வரதான் செய்யும். அதனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தைரியமாக பயப்படாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பயம் இல்லாமல் கட்டிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஜாயின் தான் பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை எடுத்து ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை இடுப்பு பகுதியை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே மார்க்கிங் கொடுத்துருப்போம். இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு வாட்டி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இப்படி பேக்கில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். 2 சைடும் மார்க்கிங் விழுகணும். இதே மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஐப்பட்டி சைடு ஊக்குப்பட்டி சைடு 2 சைடும் நீங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஐப்பட்டி சைடு கரெக்டாக அந்த ஐப்பட்டி எந்த இடத்துல இருக்கோ அதிலிருந்து எந்த இடத்துல அளவுகள் இருக்கோ அதை வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊக்குப்பட்டி அதையும் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவையும் கை சுற்றளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி லாஸ்ட்டில் இதே மாதிரி மார்க்கிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்கள் அளவு ப்ளவுஸில் இருந்த அளவுகள் மாறவே மாறாதுங்க. இப்போ பாருங்கள் ஸ்லீவ்லேயும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ண நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக நம்ம அந்த ஆம்கோல் கிட்ட அர்க்காத் பண்ணியிருப்போம். இதே மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்குங்க. ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். சைடு ஜாயின் பண்ண சில பேர்த்துக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் லைன் போட்டுட்டு அப்போ அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பேக் ஸ்டிச் போட்டு அந்த லைன் மேலே நீங்கள் பயப்படாமல் ஸ்டிச் பண்ணலாம். அப்புறமா அந்த இடத்துல ஸ்லீவ் கிட்ட கரெக்டாக நீங்கள் 2 ஸ்லீவும் அந்த பிசுறு மேல் பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு இப்படி நகத்தால் நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 2 ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக நமக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். கீழே பாருங்கள் ஒரு துளி கூட அப் அண்ட் டவுன் வராமல் நீட்டாக வந்திருக்கு. இதே அளவுகளை வச்சு நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். எந்த தவறுமே வராதுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா தையல் உங்களுக்கு 3 வேணுமா 4 வேணுமா நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சைடும் இதே மாதிரி மார்க்கிங் கொடுத்து அந்த அர்க்காத் பண்ணுற இடத்துல மேல் பக்கமாக தள்ளி விட்டு கரெக்டாக அந்த 2 சைடும் வச்சு கீழே இடுப்புக்கிட்ட கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் பீஸு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக்கை வச்சு
மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் நம்ம டாட்டு துணி பேக்கில் டாட் பிடிச்சோம், ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்காதனால கொஞ்சம் பட்டி பீஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்ட்ரைட்டாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கிராஸாக வந்திருக்கு பாருங்கள். அதை பேக்கோட கரெக்டான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு 3 தையல் வேணுமோ 4 தையல் வேணுமோ இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான அளவுகள் இருக்குது. கரெக்டாக ப்ளஸ் சிம்பிளும் நமக்கு கரெக்டாக விழுந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த கட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி தைங்க, எந்த ஒரு தப்பு வராதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. பாய்.